அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சீட்டைகள் இங்க ஒரு சம்பவம் அழகா நடந்திருக்கு பாருங்க. கொள்ளையடித்த வீட்டில் தொங்கிய திருடன் ஆந்திர மாநிலம் விஜயநகரம் நடந்தது. போன இடத்துல கொஞ்சம் அசந்து தூங்கிட்டான். அழிப்புல சந்திருப்பேன் அது ஒரு குற்றம். பேப்பர்ல எப்படி இதெல்லாம் பேப்பர்ல படம் முடிச்சு போட்டுறாங்க பாருங்க. ஆமா, ஒரு அலாரம் வச்சுட்டு படுக்க கூடாது. அத வீட்டுக்காரன் வந்து உன்ன போட்டோ எடுக்கிற அளவுக்கு நீ தூங்கி இருக்க. ஃபுல்லா நைட் டியூட்டியே பார்த்துருப்பான். அதான் மேட்ரு. தொடர்ந்து 3-4 நாளா நைட் டியூட்டியே போயிருப்பானா பாவம் பயிலுக்கு அசந்துட்டான். குளச்சல் அருகே 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை, வியாபாரி மீது போக்சோ பிரிவில் வழக்கு. இவங்க இந்த ஆளுங்க போட்டோ வாங்கி இதுல போட்டு விடணும், கலர் போட்டோ. அப்பதான் 4 பேருக்கு தெரியும் அசிங்கம். இதுல போட்டிருக்கீங்களா போட்டோ பாத்தியா? 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. அப்ப அவங்களுக்கு போட்டோ கிடைக்கலையா இருக்கும். கிடைக்கல. ஆனா கிழட்டு பயலா இருக்கான் அந்தவன். ஏதோ கொஞ்சம் ஒரு 40-30 வயசுனோட பரவாயில்ல. கிழட்டு பையன். கிட்டத்தட்ட உங்க ஏஜ் இருக்கும் போலயே. ஏன் நான் கிழவனா அதுக்கு முடிய பாரு. அவருக்கும் முடியல, முடிய போச்சு. மூளைய பாரு. 70 வயசு தான் அது. அப்ப அவங்களுக்கு போட்டோ கிடைக்கலையா இருக்கும். எனக்கு 2 வயசு குறவு தானே அவரோட. 16 வயசு பள்ளி மாணவனுடன் உல்லாசமாக இருந்த 40 வயது ஆசிரியை கைது. சொகுசு ஹோட்டலுக்கு அடிக்கடி அழைத்து சென்று ஏன் டீச்சர் இப்படி பண்றீங்க? நம்ம நாட்டுல, வெளிநாட்டுல, மும்பைல நடந்திருக்கு. ஓ, மும்பை வெளிநாடுன்னா உங்க ஊர்ல? சாரி, நம்ம மாநிலம் வெளி மாநிலம். சாரி, உடனே ஒரு அப்படியே பிடிச்சி வந்துருது. அதாவது இப்ப கொட்டாரம் ஒரு நாடு, அகசீஸ்வரம் ஒரு நாடு, 5 கிராமம் ஒரு நாடு. பாஸ்போர்ட் இருக்காங்க இல்ல, நம்ம நாட்டுல வெளிநாட்டுல ஏதோ நாக்கு பிறண்டுட்டு நாக்கு பிறல. சரி, சாரி, போதுமா? மும்பை இந்தியால தான் இருக்கு. ஆமா, மும்பை இந்தியன்ஸ் டீமே இருக்குல்ல, டீம் இருக்கு. அதனால நமக்கு தெரியும். இல்லன்னா மும்பை இந்தியாவா வெளிநாடான்னு கேட்டுருவோம். ஐயா இங்க பாருங்க ஐயா, கோவாவில் இருந்து பூனே சென்ற விமானத்தில் ஜன்னல் கலண்டு விழுந்தது. நம்ம அரசாங்க பஸ்ல தான் ரோட்ல ஒண்ணு கலண்டு விழுன்னு பார்த்தா பிளைட்லயே ஜன்னல கலண்டு விழுந்திருக்கியா கடவுளே. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது? ரோட்ல நடந்து பார்த்தா டயர் இருந்த மேல இருந்து தலையில வந்துடக்கூடாது. அப்படியே பார்த்துட்டே போகணும். ரோட்டை பார்த்து ஓட்டுறவங்க இல்ல, மேல பார்க்கணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை, முடி இருக்கு, தப்பிச்சிடலாம். ஓ, அப்ப முடி இருந்தா தப்பிச்சிடலாம் தானே? ஆமா, அது மண்டைக்கு ஒரு பாதுகாப்பு தானே. உங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா பாத்துருங்க, ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஜூன் மாதத்தில் 24 லட்சம் பேர் தரிசனம், 119 கோடி காணிக்கை. பேசாம அது நம்ம செட்லயே இருந்திருக்கலாம், கோடி கோடியா வருமானம் பார்த்துருக்கலாம். நம்ம எல்லாம் இப்ப இல்ல, நம்ம இல்லாதப்ப கொடுத்துட்டாங்க. இப்ப அதுக்கு ஒரு கேஸை போட்டு நம்ம பேர்ல வாங்கணும். கர்நாடகால கட்டாக்குன்னு 40 வயசுக்கு உள்ளவங்க நிறைய பேர் வரிசையா இறந்துட்டாங்க. கொரோனா தடுப்பூசி போட்டதுனால தான் எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அது மத்திய அரசு என்ன சொல்லிச்சுன்னா உடனே மறுப்பு தெரிவிச்சு, அது கிடையாது, அதனால எந்த இதுவும் கிடையாது, வேற ஏதோ காரணங்கள் இருக்கும் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா எது எப்படியோ கொரோனா ஊசி போட்ட பிறகு நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. நிறைய ப்ராப்ளம். மொத்தத்துல நாட்டுக்கோழி மாதிரி இருந்த நம்ம போண்டா கோழி ஆக்கிட்டாங்க. இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, இனி கூலிப்படை தேவையில்லை, இவங்களுக்கு பைசா கொடுத்து தனிப்படைக்கு பைசா கொடுத்தா போதும், அவங்களே கொண்டுருவாங்க. இந்த மாதிரி, அதாவது ஸ்பெஷல் டீம் தனியா வைப்பாங்கல்ல, அந்த டீம் அனைத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்க. இனி அந்த ஸ்பெஷல் டீமே கிடையாது. டிஜிபி சங்கர் ஜிவால் அதிரடி உத்தரவு. பரவாயில்ல, தாயாருக்கு வீட்டு மனை பட்டா கொடுத்துருக்காங்க, தம்பிக்கு வேலை. காவலாளி குடும்பத்துக்கு நடிகர் விஜய் நேரில் ஆறுதல், ரூபாய் 2 லட்சம் நிதி உதவி. அஜித்குமார் மரணம் குறித்து மதுரை மாவட்ட நீதிபதி நேரடி விசாரணை. ஆமா, இனிமே எந்த வழக்கானாலும் பரவாயில்லையா, அது எவ்வளவு பெரிய கேஸா இருக்கட்டும், நைட் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டேஷன்ல அடைக்காதீங்க சொல்லிட்டாரு. ஆமா, என்ன பாருங்க, நீங்க நகை திருட்டு புகார் தான் அது. நான் அதான் நேற்று நியூஸ்ல போட்டிருந்தான். அவன் நகையை கலாண்டு போயிட்டான்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ஆமா, இவ கம்ப்ளைண்ட் கொடுத்து, இது வேற ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து இல்லையா? நிக்கிதா இவா தான். இவங்க அம்மாக்கு தான் அந்த வீல் சேர் கேட்டாங்க. ஆமா ஆமா, இவ வந்து கம்ப்ளைண்ட் இப்படிதான் கொடுத்துருக்கா, நகை காணல அப்படின்னு. ஆனா இப்ப பேட்டி கொடுக்கும்போது அவ இப்படி கொடுத்துருக்கா. எப்படி? வழக்கு தனியா இது கொடுத்துருக்கான்னு, வழக்கு தனியா கொடுத்துருக்கா. இது லாஸ்ட்ல இப்போ அவளுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பண மோசடி வழக்கு இருக்கான் அவன் மேல, இவன் மேல கேஸ் கொடுத்தவன் மேல. ஐயோ கடவுளே, என்னவோ ரொம்ப பெரிய இவா மாதிரி பேசுனாங்க. அவ ஏதோ பெரிய யோக்கியனுக்கு தமிழ் ஆம்பளை பொம்பளைகளுக்கு யோக்கியச்சி சி
ஆமே அவன் மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. காவல்துறையால் கொல்லப்பட்ட கடைசி மனிதனாக அஜித் குமார் இருக்கட்டும். மைனா ஏன் சத்தம் போடுற? நீங்க சொன்ன பதிலுக்காக பதில் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு பதில் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இல்ல மைனா ஏன் ஆச்சத்தம் போட்டேன், அது ஒன்றும் செய்யாது, நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஆமாம். சரி சத்தம் போடு. என்ன நீங்கள் இந்த இங்கே ஒரு ஊசி போட்டுடுங்க. எது? வில்லுக்குறை பேரூராட்சியில் கால்நடை தடுப்பூசி முகாம் கலெக்டர் அழகுமையா துவங்கி வைத்துள்ளார். உன்னை கூட்டு போய் போடணுமா? நான் இப்போ உங்களுக்கு போடணும். எனக்கு போடணுமா? ஆமாம், தெளிவா சொல்லு. காலால் நடக்கிறதுனால அது கால்நடை. நம்ம மட்டும் கை வச்சு நடக்கிறோம், நம்ம காலால் தான் நடக்கிறோம். ஆமா, நம்மளும் கால்நடை தானே. ஆமா, டெஃபினெட்லி. அப்போ ஒன்லே ஆடு மாடுகளுக்கு மிருகங்களுக்குன்னு போடணும். கால்நடைகள்னு போட்டா அப்போ அந்த கால்நடைங்கிறத மாத்திரணும். அவன் எல்லாரும் காலால் தான் நடக்காவ. ஆமா, இப்போ டயர்ல ஓட்டினா பைக்கு காரு, ம், நம்ம கால் வச்சு தான் நடக்கும். ஆமா, அப்போ நம்மளும் கால்நடை தானே. கால்நடை தான் கண்டிப்பா. அதனால இனிமேல் இந்த கால்நடைங்கிற பேரை மாத்தி வேற மிருகங்கள்லாம் மிருகங்களுக்கு போடுங்க, மனிதர்களுக்குன்னா மனிதர்களுக்கு போடுங்க வைங்க. முப்பந்தல் இசக்கியம்மன் கோயிலில் ஏழை ஜோடிக்கு இலவச திருமணம். வில்லுக்குறு பேரூராட்சியில் சுகாதார பணியாளர் உட்பட 7 பேரை கடித்து குதறிய வெறிநாய் 2 ஆடுகளையும் தாக்கியது. தமிழ்நாடு மீறவர்கள் அத்துமீறினால் கைது, இலங்கை அரசு மிரட்டல். இங்கிலாந்தில் இந்திய பெண் அடித்து கொலை. ஐயா, உங்களுக்கு திருமண தடை இருந்ததுன்னா எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இதுல போட்டுருக்காங்க. அடுத்த கல்யாணம் பண்ணதுக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. ஒண்ணுக்கே விட தெரியல. இதெல்லாம் போட்டுறாத. வச்சா பாருங்க ஆப்பு. ஊலா ஓப்பல் வாகனங்களுக்கு அதிக பயன்பாட்டு நேரங்களில் வாடகை கட்டணம் 2 மடங்காக உயர்வு. மத்திய அரசுகிட்ட ஒப்புதல் வாங்கியாச்சா. களியக்காவிளை அருகே புறாக்கள் திருடிய 2 பேர் கைது. ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ திருடுறாங்க, இவங்க புறா திருடி இருக்காங்க. நித்திரவிளை அருகே தற்கொலை பண்ணால ஒரு பொண்ணு, கணவன் நகை எங்கன்னு கேட்டோன்னா அவன் 35 பவுன் யாருக்கோ இரவல் கொடுத்துருக்கா. அப்படி கொடுத்து ஏமாத்திய நபர் யார்? விசாரணை நடந்துட்டு இருக்கு. போலீஸ் நிலையத்தில் பெண் சப் இன்ஸ்பெக்டர் திடீர் சாவு. இரவு பணிக்கு வந்த இடத்தில் பரிதாபம். நாமக்கல் அருகே அட்டாக்கு தான் திரும்ப இருக்கும். கீரிப்பாறை அருகே பஸ் நிறுத்தத்தில் முதியவர் சடலம். சுசீந்திரம் அருகே நண்பனை இரவில் பார்க்க சென்ற கொத்தனார் குளத்தில் சடலமாக மீட்பு. புழல் அருகே சோக சம்பவம். ஜெனரேட்டர் புகையால் மூச்சு திணறி தந்தை 2 மகன்கள் பரிதாபமாக. ஆமா, ஜெனரேட்டர்ல இருந்து வரும் புகை இருக்குல்ல, அது ஃபுல்லா இவங்க அந்த அளவுக்கு தூங்கிட்டாங்களா? புகை வரவளவு. சாத்தூர்ல நேற்று நடந்துல 8 பேர் இறந்தாங்க போட்டுச்சுல. ஆஸ்பத்திரி கொண்டு போனதுல ஒருத்தர் இறந்துட்டார். பலி எண்ணிக்கை 9ஆக உயர்வு. 6.5 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க 2 மைத்துனருடன் உறவு வைத்து மாமியாரை கொன்ற மருமகள். நெய்வேலியில் வேறொரு பெண்ணுடன் கள்ளக்காதல். கணவனை சரமாரியாக கத்தியால் குத்தி கழுத்தை அறுத்து கொன்ற மனைவி. விடிய விடிய சடலத்துடன் வீட்டிலே இருந்ததால் பரபரப்பு. ரைட், ஓகே. ஒரு நிமிஷம். நம்ம ஆளு கொட்டாய் விடுறதுல பெரிய சாதனையே பண்ணிடுறது. இது 6வது கொட்டாய் வந்த அப்புறம். அதே மேல கிட்டது நான் பார்த்துதான் இருக்கு. சரி, ஓகே, பாய்.